அர்ஜுனோட காசா? அப்படியா? பெண்கள் சக்தி பெரிய பராசக்தி. அந்த சக்தி என்னைக்குமே தளபதி கூட நிக்கும். காமெடி பண்ணிருக்கீங்களா? என்னங்க விஜய் தள்ளி நிக்கிறாரு, சந்தில நிக்கிறாருன்ட்டு அநியாயத்தின் உச்சகட்டம். எங்க இந்த மாதிரி கொஸ்டின் எந்த தற்கொலை கேட்டதோ அந்த தற்கொலையே பதில் சொன்னாதான் உண்டு. ஓகேங்களா? ஒரு போட்ட சரக்கு கோழி பிரியாணி குடுக்குறாங்க. அந்த மாதிரி ஓபிஎஸ் வேலை பாக்குற நாய்ங்க எங்களை பத்தி பேசலாமா? தகுதி இருக்கா அவங்களுக்கு? டிவிக்கல இருக்கிற ஒரு ஜென்ஸையும் சரி, ஒரு லேடிஸையும் சரி, எங்க குட்டி பசங்களையும் சரி பேசுறதுக்கு தகுதி இல்லாத கட்சிங்க தான் இதெல்லாம். என்ன ஊழல்ரா? தெளிவா அவன் படிச்சுட்டு வந்தானா, படிக்காம வந்தானா, தற்கொலைன்னு கூட எங்களுக்கு தெரியாது. ஊழல்னா என்னடா? என் தளபதி இப்பதானே வர்றாரு, தான் பணத்தை செலவு பண்ணி வர்றாரா? உங்களை மாதிரி அரசியல் மக்கள் பணத்தை வச்சு செலவு பண்ணி வரல. ஒவ்வொரு மீட்டிங்ல விஜய் சொல்லையா, ஹேண்டிகாப்ட் வந்து மீட்டிங் அட்டென்ட் பண்ணாதீங்க, கன்சியூவா இருக்கிறவங்க அட்டென்ட் பண்ணாதீங்க, வயசானவங்க அட்டென்ட் பண்ணாதீங்க, பேஷண்ட் யாரும் அட்டென்ட் பண்ணாதீங்க சொல்லிதானே மீட்டிங் அரேஞ்ச் பண்றாங்க. அப்படியே எல்லாம் கூட்டிட்டு வராங்க. இந்திக்காரையெல்லாம் கூட்டிட்டு வந்து கூட்டம் நடத்துறாரு. இவ்வளவு கேவலமா தெரியலையா? உள்ளூர்லயே இந்திக்காரைய கூட்டிட்டு வந்து நீ கேவலமா கூட்டம் போடுற. இந்த கட்சியோட டவல் பாத்தீங்களா, அதை தூக்கி கழுத்துல போட்டா கூட அங்க ஒரு பிரச்சனை. ஏன்னா அவர் விஜய் தொண்டன், டிவிக்கே தொண்டன் அப்படின்னு. யாரும் காசு கொடுத்தோ இல்ல பிரியாணி வாங்கி கொடுத்தோ இல்ல 200 ரூபாய் ஊபிஸ்கள் மாதிரிலாம் நாங்க வரல. நாங்களாம் எங்க காசு செலவு பண்ணி தான் இது உள்ள வந்திருக்கோம். எப்படி இருக்குக்கா முதல் கூட்டம் சென்னையில? இது எப்படிக்கா இருக்கு? செம்மையா இருக்குதுப்பா, நல்லா இருக்குது, பயங்கரமா இருக்குது கூட்டம். எப்படி சொல்றது, இதெல்லாம் வந்து தானா வர கூட்டம், இது காசு கொடுத்து கூப்பிட்டு கூட்டம் கிடையாது. பயங்கரமா இருக்குது பேச்செல்லாம். இது உங்களுக்கு ஊக்கமா அமையுமா? அமையும்பா. இது மூலமா ஒரு அழுத்தம் இருக்குமா? மற்ற கட்சிகளுக்கு இது அழுத்தம் தருவாங்களா இந்த கூட்டத்துல? எங்க கட்சியோட மற்ற கட்சியோட அழுத்தம் பயங்கரம் எங்க கட்சி. எப்படிக்கா மக்கள் என்னக்கா சொல்றாங்க? மக்கள் எல்லாமே கண்டிப்பா ஆதரிக்கிறாங்களாப்பா. எல்லா மக்களும் ஓட்டு போடுவாங்க. கண்டிப்பா ஓட்டு போடுவாங்க. கூட்டத்துல என்ன சொன்னாங்க? கூட்டத்துல நிறைய பேர் பேசுனாங்க, விசில பத்தி பேசுறாங்க. குப்பை போடனா விசில் அடிச்சா குப்பை வந்து கொட்டுவாங்கன்றாங்க. அந்த விசில் அது கிடையாது. சில இந்த தீய சக்தி இருக்குதுல்ல, அவங்க பண்ற அராஜகத்துல நாங்க குப்பையா விசில் அடிச்சு அந்த குப்பையை வந்து குப்பையில கொட்டுறோம். அது யாருக்கும் தெரியல, ஆனா கலாய்க்கிறாங்க. நாங்க எவ்வளவு எங்களை கலாய்க்கிறாங்களோ அவளுக்கு அவ்வளோ நாங்க தமிழக வெற்றி கழகத்துல சார்பா சொல்றேன், நாங்க தான் மெயின். வெற்றி பெற்றுவீங்க கண்டிப்பா. எப்படிக்கா சொல்றீங்க? ஆமாம்பா. திமுக அதிமுக தாண்டி என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க விஜய்? அது தீய சக்திப்பா, அது பேசினதம்பா இருப்பா. அவங்களெல்லாம் நம்ம பேசி பேசி பெறால் ஆகுறதோட அவங்களெல்லாம் அப்படி தட்டி விட்டு போய்கினே இருப்போம்பா நாங்களாம். உங்களுக்கு எப்படிக்கா இருக்கு? எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. விசில்ன்றது ஒரு ஓசை தானே சொல்லுவாங்க, அந்த ஓசை குடுக்கறது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இந்த விசில் வந்து என்னைக்குமே அவங்களுக்கு அபாயமணி தான், சாவமணி. அதை இப்ப அவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஒரு செகண்டும் சாவமணி. அதை கேட்டுட்டு ஒரு விசில் அடிக்கிறதுல அவங்களுக்கு சாவமணி அடிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த ஊழல் பண்ற அத்தனை பேருக்கும் இது அபாய ஒலி. விசில் வந்து ஒரு அபாய ஒலி. குப்பை வண்டி வருது, குப்பை வண்டி எதுக்கு வருது? சுத்தம் பண்ணதானே வருது. நாங்க சுத்தக்காரங்களாவே இருக்கிறோம். அவனுங்க குப்பைக்காரனுங்க, அவனுங்க குப்பை போடுறானுங்க, நாங்க சுத்தக்காரங்க. நாங்க விசில்ன்றது எங்களோட முதல் உயிர் மூச்சுல இருந்து நாங்க குடுக்கிற ஒரு விசில் சத்தம். அந்த சத்தத்தை பத்தி இவ்வளவு கேவலமா பேசுற அந்த திமுகவா இருக்கட்டும், எந்த கட்சியா இருக்கட்டும், படு கேவலமானவங்களதான் இருப்பாங்க. எங்க தலைவர் வந்து இப்படி நின்னாலே இந்த இடம் இப்படி இருக்குமா? இந்த இடம் இந்நேரம் டிராபிக்ல முழுகி இருக்கும். எங்க தலைவர் எங்கெங்க வரணுமோ அங்கங்கதான் வருவாரு. அதே மாதிரி எனக்கும் ஒரு சின்ன ஆதங்கம் இருந்துச்சு. நாங்க மதுரைக்கு போனோம். மதுரைக்கு போறப்ப நாங்க மதுரை காலையில இருந்து தலைவர் வருவார், ஈவினிங் 4:30 மணிக்கு தான் வந்தாரு தலைவர். நாங்க அப்ப வரைக்கும் இருந்தோம். நாங்க செத்து போயிட்டோமா? சாப்பிடாமலாம் இருந்தோம், தலைவருக்காக சாப்பிடாமலாம் இருந்தோம். எங்களுக்கு சாப்பாடு பிடிக்கல, தண்ணி தான் குடிச்சிட்டு இருந்தோம். ஆனா செத்து போயிட்டோமா? கரூர்ல இருக்கிற ஒரு விஷயத்த தலைவர் 1 hour லேட்டா வந்துட்டாரு, 2 hour லேட்டா வந்துட்டாரு, அதனாலதான் செத்தாங்க. எப்படி பழி போடணுமோ அப்படியெல்லாம் பழி போட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் உண்மையே கிடையாது. தலைவருக்காக 2 நாள் கூட தொண்டர்கள் பட்னியா இருப்போம். அங்க வந்த தீய சக்திங்க தான் எல்லாமே பண்ணது. தலைவருக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனா இவங்களா வச்ச ஒரு விலையில எங்க தலைவர் மேல போயிட்டே தான் இருப்பாரு கண்டி. இன்னைக்கு எங்க தளபதி கீழே இறங்க மாட்டாரு. இது ஆணிதரமா நாங்க சொல்லுவோம். எங்க தளபதியை எவ்வளவு இறக்கணும் நீங்க நினைக்கிறீங்களோ எங்க தளபதி ஏறிக்கிட்டு இருக்காரு. எங்க மனசுல வந்துட்டாரு. இவனுங்கெல்லாம் யாரு? முதல்ல இவனுங்கெல்லாம் யாரு? இவனுங்கெல்லாம் நான் ஓட்டு போட்டு கேவலமா இவங்களை நிக்க வச்சதுனால எங்க பெண்கள் நடக்க முடியல. என் தளபதி வந்தா நடக்க முடியும். இந்த இடத்துல எங்களுக்கு பாதுகாப்பு இருக்கு, அவர் கூட்டத்துல பாதுகாப்பு இருக்கா? இந்திக்காரையெல்லாம் கூட்டிட்டு வந்து கூட்டம் நடத்துறாரு. இவ்வளவு கேவலமா தெரியலையா? உள்ளூர்லயே இந்திக்காரைய கூட்டிட்டு வந்து நீ கேவலமா கூட்டம் போடுற. நாங்க உள்ளூர்ல பணம் இல்ல, காசு கொடுக்கல, நாங்களே தானா செஞ்ச கூட்டம்.
யாரும் காசு கொடுத்தோ இல்ல பிரியாணி வாங்கி கொடுத்தோ இல்ல 200 ரூபாய் மூவிஸ்கள் மாதிரிலாம் நாங்க வரல. நாங்களாம் எங்க காசு செலவு பண்ணி தான் இது உள்ள வந்திருக்கோம். நாங்க வந்தது தளபதிக்காக. தளபதியை நிக்க வைப்போம். பெண்கள் சக்தி பெரிய பராசக்தி. அந்த சக்தி என்னைக்குமே தளபதி கூட நிக்கும். தளபதி என்னைக்கும் வீழ்த்த விட மாட்டோம். அவரை கொண்டு போய் சிம்மாசனத்துல உட்கார வைக்கிறது எங்களோட கடமை. இப்ப மகாபலிபுரத்துல ஏடிஎம்கே கடுமையா விமர்சித்தாரு. அதுக்கு பதிலா அவங்க வந்து ஊழலை பத்தி பேசுறதுக்கு விஜய்க்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பனையூர் பண்ண யாருன்னு சொல்லிட்டு கூட கேள்வி பண்ணி பேசுனாங்க. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? ஊழல் பண்றவங்களே அது ஊழல் சொன்னா என்ன அர்த்தம்? என் தளபதி இப்பதானே வந்திருக்காரு. என் தளபதி என்ன ஊழல் பண்ணதை இவன் பாத்திருக்கான்? இவங்க எல்லாம் வந்து ஊழல் பண்ண வாய்ங்க. ஊழல் பத்தி பேசிக்கிட்டேதான் இருப்பானுங்க. ஊழல்ன்றது என்ன ஊழல்ரா? தெளிவா அவன் படிச்சுட்டு வந்தானா படிக்காம வந்தானா தற்கொலையான்னு கூட எங்களுக்கு தெரியாது. ஊழல்னா என்னடா? என் தளபதி இப்பதானே வர்றாரு. தான் பணத்தை செலவு பண்ணி வர்றாருடா. உங்களை மாதிரி அரசியல் மக்கள் பணத்தை வச்சு செலவு பண்ணி வரல. எங்க பணம் அவரோட பணம். இன்னைக்கு ஒருத்தர் நிக்கிற அவங்களோட பணத்துலதான் செலவு பண்ணி வந்திருக்கோம். எவனோ கொடுத்தனா நாங்க வரல. இவனுங்கள மாதிரி இவனுங்க ஊழல் சொல்ற ஒரு வார்த்தைக்கு தகுதி இல்லாத எந்த கட்சியுமே அவனுங்களுக்கு தகுதி கிடையாது. என் தளபதிக்கு 100%ல 1000% இத பத்தி பேசுறதுக்கு தகுதி இருக்கு. தகுதி இருக்கிற ஒருத்தராலதான் இந்த இடத்துக்கு இவ்வளவு கூட்டத்தை காட்ட முடியும். இல்லன்னா தகுதி இல்லாதவருக்கு ஏன் நாங்க வரணும்? நாங்க எதனால வந்திருக்கணும்? காசே இல்லாம நாங்க ஏன் வரணும்? இப்போ ஒரு பூத்ல உட்காந்தா கூட அவன் 1000 ரூபாய் ஒரு போட்ட சரக்கு கோழி பிரியாணி குடுக்குறாங்க. அந்த மாதிரி ஊம்பிஸ் வேலை பாக்குற நாய்ங்க எங்களை பத்தி பேசலாமா? தகுதி இருக்கு அவங்களுக்கு. டிவிக்கல இருக்கிற ஒரு ஜென்ஸையும் சரி ஒரு லேடிஸையும் சரி எங்க குட்டி பசங்களையும் சரி பேசுறதுக்கு தகுதி இல்லாத கட்சிங்க தான் இதெல்லாம். எத்தனை கட்சி வந்தாலும் வீழ்த்தி மேல வருவோம். எங்க தளபதியை தூக்கிட்டு வந்து சிம்மாசனத்துல உட்கார வைப்போம். இப்ப எதிர்கட்சியாவோ ஆளுங்கட்சியாவோ விஜய் ஆக முடியாது. அவரோட வேட்பாளர்கள் எல்லாமே வந்து ஜெயிப்பாரான்றது சந்தேகம் தான். அவரே ஜெயிப்பாரா என்பது அவர் நிக்கிற தொகுதியை பொறுத்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க? தளபதி நிக்கிற எல்லா இடமும் வெற்றி தான் வரப்போகுது. அதுல மூஞ்சில கறியை பூசிட்டு போக போகுதுங்க. கரப்பாம்பூச்சி அதெல்லாம் கரப்பாம்பூச்சி சொல்றதெல்லாம் நாங்க கண்டுக்க மாட்டோம். நாங்க எல்லாம் அப்படியே அடிச்சு விட்டு தீ பொறியில போயிட்டு இருக்கிற எங்க சிங்க குட்டிங்கெல்லாம் இருக்கு. நாங்க அடிச்சுட்டு போயிட்டே இருப்போம். இவங்க சொல்றதெல்லாம் நம்ம காதுல வாங்கிட்டு இருந்தோம் வைங்களேன். நம்ம அவங்க சொல்றதுக்கு வாய் பேசிக்கிட்டே இருக்க கூடாது ப்ரோ. தளபதி சொல்லியிருக்காரு, உசு பேத்துறவங்கிட்ட உம்முனும் கடுப்பேத்துறவங்கிட்ட கம்முனும் நல்லா ஜம்முன்னு போவோம். எங்க கட்சி ஜம்முன்னு தான் போயிட்டு இருக்கு. அவங்கள மாதிரி கேவலமா போல, நல்லபடியா தான் போயிட்டு இருக்கு. இங்க கூட்டம் இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தீங்கன்னா பயங்கர வைப்பா இருக்கும். அவ்வளோ க்ரௌடு நிறைய ஏரியால இருந்து வந்தாங்க. சோ வந்துட்டு இது என்ன மாதிரி கூட்டம் இது கூட்டியிருக்காங்கன்னா எலெக்ஷன் வரப்போகுது. அதனால பிரச்சாரம் வந்து எந்தெந்த ஏரியாவில யாரெல்லாம் வந்து போடலன்ற மாதிரி மீட்டிங் டிஸ்கஸ் பண்றதுக்காக தான் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு மாவட்ட கழக செயலாளர் எல்லாமே வந்திருக்காங்க. 2026 தேர்தல் எப்படி இருக்கும்? 2026 தேர்தல்னால சூடு பிடிக்க போகுது. ஏன்னா தாவேக்காவுக்கு டஃப் கொடுக்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனாலும் வந்து 2026ல சிஎம் யாருன்னா நம்ம தளபதி விஜய் அவர்கள் தாங்க. அப்படின்னு யார் சொன்னது? அவங்க விமர்சனம் பண்ணுவாங்க. மக்கள் நாங்க முடிவு பண்ணோம் யாரு ஆட்சியில உட்கார வைக்கணும், யார் வந்து ஆட்சிக்கு வருவான்னு நாங்க தானங்க முடிவு பண்ணோம். 1000 பேர் 1000 விமர்சனம் வைப்பாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியுமா? முதலமைச்சர் ஆகிறதுக்கோ இல்ல எதிர்கட்சி ஆகிறதுக்கோ விஜய்க்கு வந்து வாய்ப்பு இல்ல. அவருடைய வேட்பாளர்களை ஜெயிப்பாங்களான்னு சந்தேகமா இருக்கு. யார் சொன்னது? தொகுதியில ஜெயிக்கணும்னா அவரோட தொகுதியை நிர்ணயிக்கணும் அப்படின்ட்டு ரங்கராஜ் பாட்டி விமர்சனம் பண்ணிருக்காங்க. விஜய் அவர்களுக்கு எல்லா இதுலயுமே சப்போர்ட் இருக்குங்க. நீங்க வந்து அவரு வந்து இன்னொருத்தர் விமர்சனம் வைக்கிறாரு, இங்க வந்து அவரு விமர்சனம் வைக்கிறாரு. மாத்தி விமர்சனம் வச்சா விமர்சனம் 1000 பேர் 1000 விமர்சனம் வைப்பாங்க. அதெல்லாம் தாண்டி தானே தளபதி அவர்கள் வராரு. கொஞ்சம் ரீசனா வந்து ஜனநாயக படத்தை இப்போ ரிலீஸ் பண்ண விடல, அதை வந்து போஸ்ட்போன் பண்ணி விட்டாங்க. எல்லாத்துலயுமே ஒரு அரசியல் சூழ்ச்சி இருக்கதான் செய்யுது. அதெல்லாம் தாண்டி வருவாருன்ற ஒரு நம்பிக்கை. ஏன்னா 5 வருஷம் ஏடிஎம்கே ஆட்சியா இருக்கட்டும், 5 வருஷம் டிஎம்கே ஆட்சியா இருக்கட்டும், மாத்தி ஆட்சி பண்றாங்க. மக்களுக்கு வந்து நல்லதே பண்ணலன்னு சொல்ல வரல, பண்றாங்க. ஆனா அது முழுமையா மக்களுக்கு கொண்டு போய் சேருதான்றதுதான் ஒரு கொஸ்டின் மார்க். ஏன்னா நீங்க வந்துட்டு இலவசம் இது பண்ற அது பண்றேன்னு சொல்லிட்டு இலவசம் சொல்லிட்டு மக்களோட காசு தான் நீங்க மறுபடியும் இலவசமா குடுக்குறீங்க. எங்களுக்கு அந்த இலவசம் வேண்டாங்க. இலவசமே இல்லாதது என்னவோ நாங்க எங்களோட வேலையை எங்களுக்கு என்ன பண்ணுமோ அந்த நீர் என்னவோ எங்களுக்கு தேவையானதை நாங்க செஞ்சுக்கிறோம். ஆனா மெயினா மக்களுக்கு அடிப்படை தேவை என்னன்னா கல்வி, அப்புறம் வந்து மருத்துவம், வேலை வாய்ப்பு. இது 3 மட்டும் இந்த தமிழ்நாட்டிலயா இருக்கட்டும் மத்த இந்தியா இருக்கட்டும் கரெக்டா கொண்டு வந்தீங்கன்னா எங்களுக்கு வேற எதுவுமே தேவையில்லையே. மக்களுடைய அடிப்படை தேவை இது 3 தானே. அந்த 3மே சரியா இல்லைன்ற அவ்வளவுதான். இப்ப மகாபலிபுரத்துல கடைசியா நடந்த கூட்டத்துல விமர்சனம் பண்ணாரு அதிமுகவை. அதுக்கு அதிமுக என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா ஊழலை பத்தி விமர்சனத்துக்கு விஜய்க்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க.
விஜய்க்கு என்ன தகுதி இல்லைன்னு நீங்க சொல்லுங்க முதல்ல. என்ன தகுதி இருக்குன்னு கேக்குறாங்களா? என்ன தகுதி இல்ல? அவர் வந்து ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியே நிறைய பண்ணிருக்காங்க. இத பண்ண அது பண்ண அவர் வந்து சொல்லி காட்டல. விஜய் வந்து நான் இதை பண்ணிட்டேன் அதை பண்ணிட்டேன்னு எதுவுமே சொல்லி காட்டல. ஆட்சிக்கு வராதுக்கு முன்னாடியே அவ்வளவு நல்லது பண்ணிருக்காரு மக்களுக்கு. லைக் வந்து படிக்கிறதா இருக்கட்டும். நீங்க நீட்டு ஒழிச்சிருவேன் அது பண்ணுவேன் இது பண்ணுவேன்றீங்க. நீட்ல ஒரு பொண்ணு அனிதான்னு ஒரு பொண்ணு சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. எங்க ஊரு சைடு, எங்க கிராம சைடு அந்த பொண்ணுங்க சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. எங்க என்ன நீட்டு ஒழிக்கிறேன்னு சொன்னீங்க, அது ஒழிக்கவே இல்லையே. அந்த நீட்டுக்கு அந்த அனிதா பொண்ணு இறந்ததுக்கு யார் ஃபர்ஸ்ட் போய் நின்னா தெரியுமா? விஜய் அவர்கள் தான். தளபதி விஜய் அவர்கள் தான் போய் நின்னாங்க. அதனால வந்துட்டு விஜய் வந்துட்டு இதை பண்ணிட்டு அதை பண்ணிட்டேன்னு வந்துட்டு அவர் சொல்லி காமிக்க மாட்டாரு. மக்களுக்கு என்ன தேவையோ அது செய்வாரு. சொல்லிட்டு தான் பண்ணுங்கிறதுக்கு அது ஆட்சிக்கே வர செலவுலையே. பண்ணையார் அப்படின்ட்டு விமர்சனம் பண்ணிருக்காங்க. அவன் சொல்லுவாங்க, நான் யார் சொன்னது பண்ணையாருன்னு? எந்த கட்சியா இருக்கட்டும், நான் வந்து இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்ல, எந்த கட்சியா இருக்கட்டும் 1000 விமர்சனம் வைக்கட்டும். இங்க தளபதி விஜய் அவர்கள் அந்த விமர்சனத்துல கேர் பண்ணிக்கவே மாட்டாரு. ஐ டோன்ட் கேர் அந்த மாதிரிதான். அது கேர் பண்ணிக்காத அவர் வேலை என்னவோ அது கரெக்டா பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு. தேர்தல் போருன்னு சொல்றாரு. ஆனா போருக்கு வந்து வீரர் வேணும்ல. வீரர்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு கேள்விக்குறிதான். அப்படியே மைக் அப்படியே அந்த கேமரா அப்படி திருப்புங்க. அந்த வழி இடத்துல விஜய் வீட்டுக்குள்ளே வந்துட்டா எப்படின்னு கேக்குறாங்க. என்ன ஆனா அவனா எல்லாமே வந்துட்டு வீட்டுல இருக்காரு. இந்த விஷயத்துக்கு இங்க வந்து பதில் சொல்ல, அந்த விஷயத்துக்கு அங்க வந்து பதில் சொல்லனா அவரு வரத்துக்கு என்ன அவர் ஏதாவது ஒரு வேலை செஞ்சா இங்க நீ அவர் பெர்மிஷன் வாங்குறியா? நார்மலா விஜயோட தொண்டன் வந்துட்டு எங்கேயாவது வெளியே போனா கூட இந்த கட்சியோட டவல் இருக்கு பாத்தீங்களா, அதை தூக்கி கழுத்துல போட்டா கூட அங்க ஒரு பிரச்சனை. ஏன்னா அவர் விஜய் தொண்டன், டிவிக்கே தொண்டன் அப்படின்னு. சும்மா விஜய் வந்துட்டு அதை பண்ணல இதை பண்ணலன்னு ஆளாளுக்கு ஒரு சில விமர்சனம் பண்ணுவாங்க. அதெல்லாம் கேர் பண்ணிக்க மாட்டாங்க. எங்க விஜய் வந்து மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை கரெக்டா செய்வாங்க. மாணவர்களுக்கு என்ன செய்யணுமோ அதை கரெக்டா செய்வாங்க. பெரியவங்களுக்கு வயசானவங்களுக்கு என்ன பண்ணுமோ அதை கரெக்டா செய்வாங்க. அவர் மட்டும் ஆட்சிக்கு வந்தா நலத்திட்டங்கள் நிறையவே பண்ணுவாங்க. இப்ப சொல்லுவாங்க நலத்திட்டங்கள் அது பண்ண இதை பண்ணன்னு பண்றாங்க. அது வந்து ஸ்டாலின் ஐயா அவர்களா இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களா இருக்கட்டும் பண்றேன்னு சொல்றாங்க. அவரு தலைமையில இதெல்லாம் பண்றேன்னு சொல்றாங்க. ஆனா அவருக்கு கீழே இருக்கிறவங்க அது கரெக்டா பண்றாங்களா? அதுதான் கேள்வி. நாங்க ஏன் வந்து விஜய் வந்தா நல்லா இருக்கும் விஜய் வந்தா நல்லா இருக்கும்னு சொல்றேன்னா மக்களோட எதிர்பார்ப்பு என்னவோ அதுதான். ஏன்னா மாத்தி மாத்தி ஆட்சி பண்றாங்க. அந்த அளவுக்கு ஃபுல்ஃபில் ஆகலங்க. மக்களுக்கு இதை பண்ண அதை பண்ணோன்னு எந்த ஒரு இதுவுமே இல்ல. அந்த எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறாங்கன்னா விஜய் மேல அந்த ஒரு நம்பிக்கை வைக்கிறாங்கன்னா அவரு வந்து இதுக்கப்புறம் ஏதாவது பண்ணுவாரான்ற ஒரு எதிர்பார்ப்பு தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி பண்ணாங்களா பாத்துட்டோம், என்ன பண்ணாங்க எது பண்ணாங்கன்னு பாத்துட்டோம். இவரு வந்தா என்ன பண்ண போறாரு அவ்வளவுதான். அவர் வந்தா நல்லது பண்ணுவாருன்ற ஒரு நம்பிக்கை எல்லாத்துக்குமே இருக்கு. ஓகேங்களா? மக்களோட நிக்கல அப்படின்றாங்கல்ல. மக்களோட விஜய் நிக்கல, தள்ளி இருக்கிறாரு அப்படின்றாங்க. காமெடி பண்றீங்களா? என்னங்க விஜய் தள்ளி நிக்கிறாரு சண்டில நிக்கிறாருன்ட்டு அநியாயத்தின் உச்சகட்டம். எங்க இந்த மாதிரி கொஸ்டின் எந்த தற்கூரி கேட்டதோ அந்த தற்கூரியே பதில் சொன்னாதான் உண்டு. ஓகேங்களா? என்ன சொல்றதுன்னு தெரியல. எல்லாம் காமெடி கொஸ்டின் கொஞ்சம் வேற மாதிரி கேளுங்க. சிரிப்பா வருது. என்ன சொல்லிருக்காருன்னா ஊழல ஒழிப்பான்னு சொல்றாரு. ஆனா இவரு 41 பேர் கரூர்ல இறந்தவங்களுக்கு காசு கொடுத்தது யாரோட கொண்டு வந்து கொடுத்தது? அது வந்து ஆதம் அர்ஜுனோட காசு தானே. அப்ப அது ஊழல் காசு இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. ஆதம் அர்ஜுனோட காசா? அவரோட அக்கௌண்ட்ல தான் போயிடும். அப்படியா? அவரோட அக்கௌண்ட்ல இருந்து போறா அவரோட காசை இது பண்ணுவாங்கன்னா அவரு வந்து படம் நடிச்சு உழைச்ச காசு என்னவோ. அந்த கரூர் விஷயம் வந்து நான் வந்துட்டு தப்புன்னு சொல்ல வரல. அது வந்து ஒரு ஆக்சிடென்ட்ங்க. யாருமே எதிர்பார்க்காத நடந்த விஷயம் தான். ஆனா வந்து கரூர் விஷயத்தை எழுத்துறாங்க. 40 பேர் கொண்டுட்டாங்க. இதுலயுமே வந்து எனக்கு கமெண்ட்ல கேட்பாங்க, உன் வீட்டுல யாராவது செத்து போயிட்டா இப்படி பேசி அமைக்க பிடிச்சிட்டேன்னு. நான் வந்து அது வந்து அன்எக்ஸ்பெக்டடா யாருக்குமே எதிர்பார்க்காத ஒரு இன்சிடென்ட் தான். அது வந்து ஆக்சிடென்ட். அது வந்து எல்லாமே விஜய் தான் கொலை பண்ணிட்டான் விஜய் தான் இது பண்ணிட்டான்னு வந்து எல்லாமே தேவையில்லாம சோசியல் மீடியால வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுறாங்க. தப்பு தான். ஆனா வந்து அவர் வேணும்னு பண்ணல. ஏன்னா ஒவ்வொரு மீட்டிங்ல விஜய் சொல்லலையா, ஹேண்டிகேப்ட் வந்து மீட்டிங் அட்டென்ட் பண்ணாதீங்க, கன்சீவா இருக்கிறவங்க அட்டென்ட் பண்ணாதீங்க, வயசானவங்க அட்டென்ட் பண்ணாதீங்க, பேஷண்ட் யாரும் அட்டென்ட் பண்ணாதீங்க சொல்லிதானே மீட்டிங் அரேஞ்ச் பண்றாங்க. அப்புறம் எல்லாம் கூட்டிட்டு வராங்க. இதுல வந்து விஜய் மேல தப்பு கிடையாதுங்க. அவ்வளவுதான். இதை வந்து நீங்க வந்து விஜய் தப்பு விஜய் தான் கொண்டாரு அப்படின்னு சொன்னா அதெல்லாம் ஏத்துக்க முடியாது. விஜயிடம் கூட்டணி வரதுக்கு யாரும் விருப்பம் தெரிவிக்கல அப்படின்றாங்க. யார் சொன்னது? அவருக்கு கூட்டணி வைக்க நிறைய பேர் வராரு. ஆனாலும் தளபதி அவர்கள் கூட்டணி வச்சாருன்னா ஆட்சியில பங்கு இருக்குன்னு சொல்றாரு. ஆனா இவரு போய் யாருக்கிட்ட கூட்டணி வைக்கிறதா சொல்ல. அவர் எப்போதுமே தனித்து நின்றுதான் போட்டிடுவான்னு தான் சொல்றாரு.